சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ உருவாகி கொண்டிருக்கும் திரைப்படம் ஜெயிலர் 2. இந்த ஜெயிலர் திரைப்படத்தை நம்ம நெல்சன் அவர்கள் தான் இருக்கிறாரு. ஏற்கனவே ஜெயிலர் 1 படத்தை எடுத்திருந்தார். இந்த படம் 750 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டி ஒரு நல்ல லாபத்தை பெற்று தந்தது. தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்த படம்னா அது ஜெயிலர் படம் என்று சொல்லலாம். எத்தனையோ ஹீரோக்கள் இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுக்க போராடிட்டு வராங்க. ஆனால் எல்லா படமே இண்டஸ்ட்ரி ஹிட் அடிக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு சிலரோட படம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எப்பயும் லாபத்தை கொடுக்குது. அந்த லாபத்தை கொடுக்கறதுல முதல் இடத்துல இருக்கிறவர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரோட நடிப்பில் கடைசியாக வேட்டையன் படம் வந்திருந்தது. இந்த வேட்டையன் திரைப்படம் கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கலெக்ஷனை ஈட்டி ஒரு நல்ல லாபத்தை கொடுத்துருந்தது. அதைத் தொடர்ந்து இப்போ கூலி படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கூலி படத்தை இந்தியன் திரை உலகமே எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்காங்க. ஏன்னா இந்த படம் தான் 1000 கோடி அப்படின்ற வசூல் சாதனையை படைக்கும் என நம்பப்படுது. தமிழ் சினிமாவில் இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு படமே பார்த்தீங்கன்னா 1000 கோடி வசூலை தொடவே இல்லை. வேட்டையன் படம் தொடரும்னு நினச்சாங்க. மேலும் நம்ம விஜயோட கோட் படம் தொடும்னு நினச்சாங்க, கங்குவா படம் தொடும்னு நினச்சாங்க. ஆனால் எந்த படமே பார்த்தீங்கன்னா 1000 கோடி வசூலை தொடலை. இப்படி இருக்கிற சமயத்தில் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் கண்டிப்பாக 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷனை ஈட்டும் என நம்பப்படுது. ஏன்னா லோகேஷ் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் மியூசிக் பண்ணிகிட்ருக்காரு. மேலும் இந்த படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது என சொல்லப்படுது. ஆகஸ்ட் 14 ஒரு நல்ல பக்காவான டேட்டை லாக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தொடர் விடுமுறைகள் வர்றதுனால இந்த படத்தோட கலெக்ஷன்ஸும் ரொம்ப ஹையாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷவுபின் ஷாகர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான பேன் இந்திய நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய மார்க்கெட்டும் ரொம்ப ஹை லெவலில் இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ஹை லெவலில் இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்துடைய வசூலும் ஹை லெவலில் தான் இருக்கும் என சொல்லப்படுது. மேலும் இந்த படத்துடைய முதல் பாடல் சிட்டுக்கு வைப் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பாடல் கேட்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ரஜினிகாந்தும் பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத விதமாக இந்த பாட்டில் நடனம் ஆடி இருந்தார். அதைத் தொடர்ந்து இந்த படத்துடைய 2வது சிங்கிள் சாங் எப்போ வரப்போகுது அது பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான் கிடச்சிருக்கு. இந்த 2வது சிங்கிள் சாங் ஒரு குத்து பாடல். இந்த பாட்டை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வாய்ஸ் நோட்ஸை வச்சு உருவாக்கி இருக்கிறதா சொல்லப்படுது. அனிருத் இதற்கு பக்காவே மியூசிக் போட்டிருக்காராம். காவாலா பாட்டையே மிஞ்சும் அளவுக்கு இந்த குத்துப்பாட்டு இருக்கும் எனவும், பூஜா ஹெக்டே தான் ரஜினியோடு சேர்ந்து இந்த பாட்டில் டான்ஸ் ஆடி இருக்காங்க எனவும் சொல்லப்படுது. அதாவது மே 1 இந்த பாட்டு ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கான ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வர வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த கருத்து பிடிச்சிருக்கா இல்லையா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் கூலி படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.